ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி மார்னிங் மக்களே. ஸோ இன்றைக்கி என்னோடய நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். காலையில் இது 4 மணி. ஸோ 4 மணிக்கு எந்திரிச்சோன்னே அலாரம் வச்சாச்சு. எந்திரிச்சு கால் சரியான வலி மக்களே, சரியான பெயின். என்னால் உட்காந்து பெட்லேருந்து எந்திரிச்சு சாமி கூட கும்பிட முடியல. ஸோ கால் பாருங்கள் இப்படி ஒரு மாதிரி குத்த வச்சு உட்காந்துற மாதிரி, கிட்டத்தட்ட குத்த வச்சு உட்காரல, கால் 2 தூக்கிட்டே தான் உட்காந்துருப்பேன். பயங்கர பெயின். காலையில் எந்திரிச்சோன்னே சரியான பெயின். சரி காலையில் எந்திரிச்சிட்டோம், குளிக்கிறோமோ இல்லையோ, கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமாகவோ இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னாலோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூச்சு பயிற்சி மாதிரி யோகா பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். அதனால தான் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் எந்திரிச்சேன். பாப்பா நல்லா தூங்குறா. கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு வாக்கிங் போயிட்டு பயங்கர கால் வலி, நடக்கவே முடியாது. நீங்கள் பாருங்கள், நான் வாக்கிங் நடப்பேன், ஆனால் ஒரு சொட்டு கூட நடக்க முடியாது. சரியான பெயின் இருந்துச்சு. ஸோ அந்த கால் வலியோடு தான் காலையில் எந்திரிச்சு நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு உட்காந்து யோகா மாதிரி பண்ணுறேன்னா, இது பண்ணால் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். நீங்களே பண்ணி பாருங்கள். நான் இங்கே கோயம்புத்தூரில் வந்து வேலைக்கு போயிருந்தேன் கொஞ்ச நாள். அங்கே சொல்லி கொடுத்தாங்க. அங்கே எந்திரிச்சோன்னே மனசு ரிலாக்ஸாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், கொஞ்சம் குளிக்கிறீங்களோ இல்லையோ மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சண்டே தானே, சரி சண்டே பரவாயில்ல, எப்படி இருக்கணுமோ கேஷுவலாகவே இருக்கட்டும், சாமி கும்பிட்றோமோ இல்லையோ நல்லபடியாக குளித்து முடிச்சுட்டு, இது குளிக்கிறோமோ இல்லையோ நல்லபடியாக யோகா பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உள்ளே தான் வீட்டுக்குள்ளேயே தான் நடக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்லோ, என்னால் சுத்தமாகவே முடியல. ஒரு கால் நல்லாவே வீங்கிருச்சு. ஸோ அதனால தான் உட்காந்து மெதுவாக வீட்டுக்கிட்டே, அவங்களுக்கு லைட்டு போடாமல் என்னோடய ரூம்லேயும் அந்த கலர் லைட் இருக்கும், அது மட்டும் லைட்டாக போட்டு விட்டுட்டு ஃபுல் பிரைட்னஸ் போடல, டியூப் லைட் போட்டால் அவங்களாம் எந்திரிச்சு வாங்கணும். பக்கத்தில் கிச்சனில் மட்டும் லைட் போட்டுட்டு நான் வாக்கிங் நடந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் வெளிக்காற்று படட்டும், வெளிக்காற்றுல போகலாம், அங்கே போய் வாக்கிங் போகலான்னு சொல்லி தான் கதவை திறந்து வெளியே பார்த்தா யாருமே இல்லை. 4 மணிக்கு யார் மக்களே இருப்பா? ஸோ நானாக தான் பேய் மாதிரி 4:30 வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் வெளியே வந்து ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லி காற்று சூப்பராக அடிச்சிச்சு. ஸோ அந்த காற்றுல தான் மைண்டு பயங்கர ரிலாக்ஸாக வச்சுருந்தேன். காலையில் எந்திரிச்சு பாருங்கவே, இந்த ஃபீலோ குளிக்கிறீங்களோ குளிக்கலையோ, பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ, காலையில் எந்திரிச்சு மனசார வேண்டுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த டைமிங்க்கு எந்திரிக்கிறதே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளுக்குமே மனசு இதமாக இருக்கும், ரொம்ப லேஸாக இருக்கும். எந்த ஃபீலிங்ஸ் இருந்தாலும், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், இல்லை நம்மளுக்கு உடம்பே சரியில்லைனாலும் இந்த டைமுக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். என் மேலே எங்கள் ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. ஸோ அவங்கள ஒர்க் போகிறதுக்காக அவங்கள பிக்கப் பண்ண கார் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நல்லா விடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:45 அப்படி இருக்கும், 6 மணி ஆக ஒரு 5:30 5:45 இருக்கும். அந்த டைமில் தான் கோலம் போட வந்துட்டேன். அப்புறம் சனிப்பயிற்சி நேற்று ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நிறைய பேர் சொன்னீங்க இருக்குது இல்லைன்னு கமெண்டில் பண்ணியிருந்தீங்க. எனக்குமே தெரியாது மக்களே, சனிப்பயிற்சி சிலர் இருக்குது இல்லைன்றாங்க. அதனால தான் நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன், என்ன பயிற்சி வேணாலும் நடக்கட்டும், நம்மளுடைய வேலையை பார்ப்போம், நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு அப்படின்றனால நம்ம கேஷுவலாக இருந்துக்கலாம். இந்த மாதிரி தான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு நான் அந்த கலர் பொடி கொடுக்காம செம்மண் இருக்கும்ல, அதை தான் வச்சு டாட் வைப்பேன், நல்லா பிரைட்டாக இருக்கும். கோலப்பொடியுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வெறும் பொடி மட்டும் போட மாட்டேன், பொடியோடு சேர்ந்து பச்சரிசி மாவு வீட்டில் வந்து அரைச்சி, ஸோ அதில் தான் வந்து கோலம் போடுவேன். எல்லாமே முடிச்சுட்டு வாசல் தெளித்து கூட்டி கோலம் போட்டுட்டு வெளியே திரும்ப டோரை லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணி, டெய்லியெலாம் நான் பண்ண மாட்டேன் மக்களே, டெய்லி இப்படி இருக்குமான்னு தெரியல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அப்படி இருக்கும். ஸோ இப்படி தான் என்னோடய மார்னிங் போச்சு. தேங்க்யூ.